ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம சில்வர் மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணலாம் வித் லெவல்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்றுக்கான லெவல்ஸ் வந்து எப்படி போயிருக்கா இல்லையா அப்படின்றது பார்க்கலாம். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து 30 மினிட்ஸில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ 30 மினிட்ஸில் மட்டும் இல்லை, 1 ஹவர்லேயும் கூட ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ப்ரெஷரில் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த லெவலை விட மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில்லே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேயே வந்து அந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேற்று ஆனால் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சைட்வே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய ஹையும் இல்லை, ஒரு பெரிய லோவும் இல்லை, ஒரு வால்டிலிட்டியே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு பெரிய மூமெண்ட் கிடையாது. ஸோ ஆனால் முழுக்க பையிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. பட் ஏன் பையிங் ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஒன் டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன் டே கேண்டிலில் நான் 2 days பிஃபோர் அனலைசிஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ செல்லிங்கில் வந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ செல்லிங்கில் ரிஜெக்ஷன் வந்ததுனால ஸோ 2 நாள் வந்து புல்லிஷ் ட்ரை ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேளை ரீட்ரேஸ்மெண்ட் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக திரும்ப வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் வைக்கலாம். சப்போஸ் இல்லை புல்லிஷ் பேட்டர்னாகவே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப இன்றைக்கும் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கும் வந்து மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ஏன் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து மந்த்லி கேண்டிலில் பியரிஷில் தான் இருக்குது. ஸோ மந்த்லி கேண்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக வந்து அந்த ரிவர்சல் பேட்டர்ன் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ரிவர்சல் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்குமே வந்து செல்லிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இது ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி வந்து ஒன் டே கேண்டிலில் அன்றைக்கி ரிஜெக்ஷன் கேண்டில் 2 நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்காக மார்க்கெட் பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கும் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 1 வீக் கேண்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லிஷ் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷரில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் 1 வீக் கேண்டில்லையும் 1 டே கேண்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெஜாரிட்டி வந்து மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ ஒன்லி 1 மந்த் கேண்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ யார் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேமர் 1 ஹவர் கேண்டிலில் வந்து உங்களுக்கு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஒரு 50% அதிகமாகவே இருக்குது. 30 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்த ஹேமர் வந்து இன்னும் கொஞ்சம் அபோவில் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஒரு 100% கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். பட் கொஞ்சம் பிலோவில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றதுனால இது வந்து ஒரு 100% கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரேட் பண்ண சொல்ல ஒன்லி லோயர் டைம் ஃப்ரேம் மட்டும் பார்க்காதீங்க, கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டிலையும் பார்த்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி வந்து எங்கேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனான ஒரு ஹை, கன்ஃபர்மேஷனான ஒரு லோ அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 62,400 ஓகேங்களா, 62,400 க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 62,800 வரைக்கும் சான்சஸ் இருக்குது.
பட் மற்றபடி இதுக்குள்ளவே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 62,400லேருந்து 61,500 வரைக்கும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்கும். ஸோ வந்து மூமெண்ட் அனலைஸ் பண்ணுங்கள், ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுங்கள். டக்குன்னு உள்ளே போனீங்க, ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. ஒரு லாங் ப்ராஃபிட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் இது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அனலைசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த அனலைஸ் பண்ணுறது, சில்வர் மைக்ரோ டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் சில்வர் மைக்ரோ பண்ணுற ஒரு ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. வில் டிஸ்கஸ் ஆன் அபவுட் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வில் மீட் ஆன் டுமாரோ.